பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தும் ஜெபமும். நுங்கம்பாக்கத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்த போது அது ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம். நான் காலையில் வேலைக்கு தாமதமாகிவிட்டதென்று வெகு விரைவாக ட்ரெயினில் ஏறிக்கொண்டு நுங்கம்பாக்கத்தில் இறங்கினேன். நான் அவசரகதியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு முன்னால் சென்ற ஒரு சகோதரன் என்னை முறைத்துவிட்டு, ஏன்பா என்னை இடித்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வீணாக சீண்டி சண்டை போட்டான். நான் அதே இடத்துல நான் தண்டவாளத்தை கடக்க வேண்டியிருப்பதால் இந்த சண்டை நிமித்தம் அங்கேயே நின்று விட்டேன். ஆனால் எனக்கு முன்னாடி சென்ற இன்னொரு சகோதரன் துரிதமாக தண்டவாளத்தை கடக்க முயற்சித்த போது எதிரில் வந்த ரயில் வண்டி அவரை மோதி அதே இடத்தில் மரித்து போனார். என்னை இடித்து விட்ட சகோதரன், என்னோட சண்டை போட்ட சகோதரன் சண்டை போடாமல் இருந்திருந்தால் நான் அந்த இடத்தில் இருந்திருக்க மாட்டேன். நானும் அதோ அவசர கதியில் தண்டவாளத்தை கடக்க முயற்சித்திருப்பேன். தேவனுடைய கிருபையினாலே அந்த சண்டை கூட எனக்கு சாதகமாகி என் உயிரை காப்பாற்றியது. பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பார்க்கும் பொழுது சில தாமதங்கள், சில சண்டைகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நம்மை ஸ்தம்பிக்க வைக்கும்படியான சூழ்நிலையில் காணப்படலாம். ஆனால் தேவனை நம்புகிற, தேவாதி தேவனை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை தன் எஜமானாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அமைதியாக அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனெனில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எல்லாம் நன்மைக்கே என்று கஷ்டமோ நஷ்டமோ, வேதனையோ துன்பமோ, சந்தோஷம் வரும்போது எப்படி நம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம், அப்படியே துன்பம் வருகிற பொழுதும் மகிழ்ச்சி குறையாமல் அமைதியாக இருப்போம். தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு தான் செய்வார் என்று விசுவாசிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.